ஹலோ ஆல், இன்றைக்கி சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு அரை கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், நான் வந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி தேங்காயும் இந்த மசாலா கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு, ஒரு 3-4 கிராம்பு சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அரை தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 1 kg மட்டனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான ஒரு மட்டன் மசாலா சேர்க்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்க்குறேன். ஆல்ரெடி அந்த மசாலையும் 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இந்த மட்டனை கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். மட்டன் வந்து ஒரு கால்வாசி வேகட்டும். ஸோ அது வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓகேவானதுக்கப்புறம் நம்ம குக்கர் போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்தோன்னா இந்த மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இது பார்க்குறக்கு தண்ணி மாதிரி இருக்கும், பட் தேங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காக மாறிடும். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து சாப்பாடு, மட்டன் ஃப்ரை, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு இதுதான். ஸோ இந்த மட்டன் குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.